எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய நிதி நான் படிக்கிறேங்கண்ணா. 4 ஆண்டுகள் ஆந்திராவுக்கு மொத்தமாக நாம் கொடுத்திருப்பது 30,063 கோடி. தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம், கிராம பகுதிகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் பீகாருக்கு 4 ஆண்டுகள் நாம் கொடுத்திருப்பது 24,726 கோடி. குஜராத்துக்கு நாம் கொடுத்திருப்பது வெறும் 6,613 கோடி. கர்நாடகா 4 ஆண்டுகளுக்கு நாம் கொடுத்திருப்பது 23,226 கோடி. கேரளாவிற்கு 13,000 கோடி. தமிழ்நாட்டை விட 4 மடங்கு மக்கள் தொகை, தமிழ்நாட்டை விட அதிகமான கிராமங்கள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசுக்கு நம்ம 4 ஆண்டுகள்ல கொடுத்தது 38,000 கோடி. இந்தியாவில் அதிகமாக 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம் கொடுத்த நிதி இந்திய அரசியல் சரித்திரத்தில் தமிழ்நாடு. கடந்த 4 ஆண்டுகள்ல 39,333 கோடி ரூபாய். யூபி தமிழ்நாட்டை விட 3 மடங்கு மக்கள் தொகை அதிகம், தமிழ்நாட்டை விட கிராமம் அதிகம். அவங்க நடத்தாத 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அவன் நடத்திட்டு இருக்கா. கதை விட்டு சுத்துறாங்களா? அப்ப யாரு பேர்ல நீ போலி கணக்கு எழுதுற? மகாராஷ்டிரா, தெலுங்கானா, சத்தீஸ்கர் 3 மாநிலத்தை சேர்த்துனாலும் தமிழ்நாட்டினுடைய நிதியை விட குறைவா வாங்கியிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசல 23 கோடியில 15 கோடி கிராமப்புறம், அவன் 38,000 கோடி. 8.5 கோடி மக்கள் தொகையில 3.7 கோடி கிராம மக்கள், ஆனா நான் 39. அப்ப இடையில எவனோ பணத்தை சாப்பிடுறான். கிளியர், டேட்டா கிளியர். இன்னைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல நம்ம எல்லாருக்குமே புரிதல் இருக்கு. ஒரு பர்சன்டேஜ் சம்பளம், 1% வேலைக்கான மெட்டீரியல், இது ரெண்டுமே மத்திய அரசு கொடுக்கறாங்க. 100 ரூபாய் செலவுனா இன்னைக்கு 60-40 இருக்கும். தமிழ்நாட்டுல இன்னைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம் 87%. மொத்த காஸ்ட்ல அது 60-40 தான் இருக்கணும். அப்ப 87% சம்பள பாக்கினா நீ போலி கணக்கு எழுதுற. திமுகவுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஜெயிலுக்கு போவான். அவங்க எல்லாம் கட்டி வைக்கணும்னா திகார் மாதிரி 4 ஜெயில் கட்டணும். இந்த பெருச்சாளிகள் எவெல்லாம் பணம் திருந்தானோ 4 சிறைச்சாலையை மத்திய அரசுடைய பணத்துல கட்டி அந்த 4 சிறைச்சாலையை நப்பிட்டு தான் அடுத்த பைசா கொடுக்கணும்.